ஜப்பான் தேசத்தில் 1918 வருஷம் ஒரு குற்றவாளி கொலை கொள்ளைகளில் மிக பிரசித்தி பெற்றவனாயிருந்தான். யாருக்கும் பயப்பட மாட்டான். அவனுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். சிறைச்சாலை ஊழியம் சென்ற ஒரு தேவனுடைய மனுஷி, ஒரு தேவனுடைய ஊழியக்காரை ஒரு வேத புத்தகத்தை அவன் கையில் கொடுத்தார். தூக்கி எறிந்து விட்டான். நானே சாக போகிறேன்னு. ஒரு நாள் போர் அடிக்குது, என்னதான் எழுதியிருக்குன்னு பார்த்தான். அப்புறம் ஒவ்வொரு வசனமா விரும்பி வாசிக்க ஆரம்பித்தான். அதுல ஒரு வார்த்தை அவனை மிகவும் தொட்டது. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னை அறைந்தவர்களை பார்த்து அவர்களுக்காக, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன வார்த்தை அவனை தொட்டது. கொடூரமான தண்டனை செய்தவனுக்கும் மன்னிப்பர்களும் தெய்வமாயுதே, இப்படிப்பட்ட தெய்வத்தை இதுவரை அறியவில்லையே என்று ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். மரண தண்டனை நிறைவேறும் நாள் வந்தது. சந்தோஷத்தோடு குளித்தான், புத்தாடைகளை அணிந்து கொண்டான். அவனை அழைத்து செல்ல அதிகாரிகள் வந்தார்கள். என ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறாயே? எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் இன்று கண்ணை மூடி விழிக்கும் போது மரணமில்லாத, துன்பமில்லாத, கொலை கொள்ளை இல்லாத, தீங்கே இல்லாத ஒரு நாட்டில் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை புதுப்பித்த ஒரு தெய்வத்தை பார்க்க போகிறேன். கைகளை என்னை சீர்படுத்தினவர், என் பழுதுகளை நீக்கினவர், என் சுவாபங்களை அளித்தவர், குப்பை தொட்டியிலே கட்டடத்தை இடித்து கொட்டி வேஸ்டா வண்டியில் அள்ளி எங்கேயோ கொண்டு கொட்டுறது மாதிரி கொட்டவிருந்த என்னை தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையின் கட்டடத்திலே வைத்து அலங்காரம் பண்ணின தெய்வம். என்னை சீர்படுத்தினவர், என் பழுதுகளை நீக்கின அவரை பார்ப்பேன் என்றான். கண்ணை மூடிவிட்டான். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டே. மரண தண்டனை கைதிக்க கூட மரணத்துக்கு போவது அவ்வளவு ஜெய வெற்றி பெற்ற வீரனை போல ஜெயமான காரியமாய் தோன்றினால், உயிரை கொடுத்து இயேசு இயேசு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை எவ்வளவு அதிக நிச்சயமா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிக நிச்சயம் இருக்க வேண்டும்.